முடியலையே. தலையை காய வச்சுக்கிட்டு இருந்தோம்னா சமையல் பண்ண லேட்டாகி போயிடும். என்னென்ன காய் பறிச்சுக்கல இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல என்னத்தை டெய்லி இந்த குழம்பு வைக்கிறது, அந்த குழம்பு வைக்கிறது, புளிக்குழம்பு, சாம்பார், குருமா குழம்பு, அதை விட்டுட்டோம்னா அப்புறம் மீன், காய், இப்படி குழம்பு போயிட்டுருக்கேன். இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம்? ஐயோ தலசி, எதையாவது யோசி. குழம்பு என்ன யோசிக்கிறதா கஷ்டமா இருக்கு. யோசிச்சுட்டா டக்கு புக்குன்னு வதக்கி விட்டு கலக்கி ஊற்றி போடுவேன். எல்லாருக்கும் 1008 பிரச்சனை உலகத்துல. எனக்கு என்ன பிரச்சனைன்னு பத்தியில? மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சிருவோமா? அது முந்தா நாள் தானே வச்சா. நேற்று கொண்ட பேர் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு வச்சுட்டோம் புளிக்குழம்பு. கருவாட்டு குழம்புன்னு கேட்க முடியாது. என்னதான் வைக்கிறது? ஐயோ, டெய்லி வாரத்துல 7 நாள் இன்னைக்கு இன்ன குழம்பு வைக்கணும், இன்னைக்கு இன்ன குழம்பு வைக்கணும்னு நான் யோசிச்சு என் மண்டையில் உள்ள இத்தனோண்டு மூளையே அழுகி போயிரும் போலயே. ரசம் மட்டும் வச்சோம்னா அப்பா நல்லா சாப்பிடுவாங்க, அம்மா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த நெட்டலை தொண்டையில இறங்காது. வெயிலுக்கு அதமா நல்லா மோர் குழம்பு வச்சோம்னா அன்னைக்கு பிடிக்காது, கத்தம். இப்படி ஒவ்வொருத்தலாம் யோசிச்சு நான் பண்ணோம்னு என் பாடு படம் திண்டாட்டமால இருக்குது. ஐயோ அத்தை, நல்லா குளித்த பாரு. பேர் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ நிமிந்துக்கிட்டு குளித்த. அடியே, என் மண்டையில என்ன பேனை கிடக்குன்னு அதை பிடிச்சிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க. மொட்டை மண்டையில பேனு பார்க்கறாளாம், மொட்டை மண்டையில. அடி விட்டு மாட்டியே. அதெல்லாம் நான் பார்த்தேன். அப்படிதான் பார்த்தாதான் ஏதாவது ஊர் கதை, உலக கதை, எல்லா கதையும் நீ பேசுறத ஏதாவது போர் அடிக்குது. ஏன்டி மருமகளே, இப்ப ஊர் கதை, உலக கதை, மாமியா மருமக பேசுறோம்னு சொல்ற. இதையே நாளைக்கு என் மயனை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்படி வார்த்தை பேனு பார்க்கறேன் ஏதாவது பேசுத்தேன்னு சொல்லுவியா? இல்ல மத்தவங்க மாதிரி நீனும் மூஞ்சியை காமிச்சுக்கிட்டு திரிவியா? அத்தை, எப்போதுமே நான் உன் மருமகதேன். அதுக்கு அப்புறம் தான் உன் மயம் பொண்டாட்டி, சரியா? பேச பாருங்க அத்தைக்கு. பாப்பா இப்ப எது நடந்தாலும் சொல்றோம்னு சொல்றவங்க தான் எல்லாத்தையும் மறைக்கிறீங்களாக்கா. இன்னைக்கு மறைக்கிறவ நாளைக்கு மறைக்காம இருந்தா சரிதே. என் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம். அத்தை, என்னத்தான் பொடி வச்சு பேசுற? நான் என்னத்த மறைச்சேன்? மறைச்சவங்களுக்கு தெரியாதாக்கா? அது இந்த விவரம் எந்த விவரமும் நாங்க விவாரிச்சு சொல்லணுமாக்கா? என்னத்தான் இப்படி பொடி வச்சு பேசுற? எனக்கு என்னமே புரியல. நான் போய் என்னத்த மறைக்க போறேன்? அத்தை, என்ன ஊரு கதை, உலக கதை எதையாவது பேசுங்கன்னா சும்மா என்கிட்ட ஏதாவது சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. சும்மா எதுவும் போட்டு வாங்கன்னு பாக்குறீங்களா? மதிய சமையலுக்கு நான் சின்ன வெங்காயம் உரிச்சு, சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் உரிச்சு வைக்கிறேன். அது உதவியா இருக்கும் உங்களுக்கு. கரெக்டா? என்ன மாமியாக்காரிக்கு தக்காளியை நறுக்கி வெங்காயத்தை உரிக்க போறோம்னு போனவுங்க பூ கூடையோட வரையே. எனக்கு வீட்டுக்கு போக நேரம் ஆகுதுல்ல. என் மாமியா தக்காளி வெங்காயம்லாம் நறுக்கிக்கிடுவாங்க. பூ தான் கட்ட தெரியாது. பூ ஆடி போயிரும்ல. அப்புறம் என் நாத்தனாவையும் கொஞ்சம் நான் ஐஸ் பண்ண வேணாமா? என் நாத்தனா கட்டி வச்சா வா காலேஜுக்கு வச்சுட்டு போவேன். அதுக்குத்தேன். சரி ஐஸ் வைக்கிறோம்னு இல்லாம எப்போதும் மாமியாவுக்கு, நாத்தனாவுக்கு, வீட்டுக்கு, குடும்பத்துக்கு உண்மையா இருந்தா சரிதேன். எதையும் மறைக்கணும் கொள்ளணும்னு இருக்காம. என்ன சத்திக்கு ஏன் ஒரு மாதிரியாவே பேசுது? பேசுற? நான் சும்மா பேச்சுக்கு ஒரு வார்த்தைக்கு என் நாத்தனா வயசு வைக்கணும், மாமியா வயசு வைக்கணும்னு சொன்னா அதுக்கு ஏன் இப்படிலாம் பேசுறத? அடியே நெட்டலைக்கு என்ன படி? ஏன் தலையில கைய வச்சுக்கிட்டே போற? இங்க வா. ஐயோ அம்மா, தலையே தனியா கழண்டு விழுந்துரும் போலயே. படின்னு சொல்றியம்மா. படிச்சு பத்தியா தலையில உள்ள மூளை முட்டூடு மூளை அதுவே அழுகி கீழே விழுந்துரும் போல. அந்த அளவுக்கு தலைவலியா இருக்குமா? அடி பேச்ச பாரு, பேச்ச மூளை அழுகுதுன்னு உனக்கு நல்ல வார்த்தையே வாயில வராதா? இங்க வா பாப்பா, இங்க வா. ஏன் அப்படி நல்லா அவ பேசாம கலகலன்னு தெரியவா? சும்மா கையங்காலையும் வச்சுக்கிட்டு துரு இருக்க மாட்டேன். ஏன்டி ரொம்ப மோகம்லாம் சிவந்து வயல இருக்குது, ரொம்ப வலிக்குதாத்தா? ஓ, வின்னு தெரிக்குதே. அத்தா, அம்மா தைலம் தேய்ச்சி விடவா? தைலம் தேய்ச்சிட்டு பேசாம படுக்கிறியா சத்த நேரம்? அக்கா இல்ல காப்பி தண்ணி போட்டு தர சொல்லவா? துளசி, துளசியா, இங்க வாரி தங்கச்சி தலை வலிக்குதா? காப்பி போட்டு கொண்டுட்டு வாப்பா கொஞ்சம். வலிக்குது. கனவு இல்லை, நனவுதேன். என்ன இன்னைக்கு மம்மி ஓவரா நம்ம மேலே அக்கறை கொண்டாடுது. காப்பி தண்ணி போட்டு தரவெல்லாம் சொல்லி கேட்குதே. துளசிக்கிட்ட டீ காப்பி கேட்டாவே திட்டுமே. நீ பொம்பளை பிள்ளை தானே, போய் போட்டு பழக முடியாதானேன்னு. இன்னைக்கு எல்லாம் என்ன உலக மாற்றி தலையில அங்கிட்டு சுத்துதா பூமி உருண்டை. அடியா என்னடி அங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்க? பிள்ளைக்கு வலி தாங்க முடியலையாத்தா? அடி அம்மா தைலம் தேய்ச்சிடவான்னு கேட்குறேன். தைலம் தேய்ச்சிக்கிட்டு பேசாம அப்படி படுவே. அம்மா அப்படியே மடியில் படுத்துக்கிறவா?
இது என்ன முடி கேள்வி? படுவா படுவா, அம்மா தையில தேய்ச்சி விடுறேன், அப்படியே தலையை பிடிச்சி விடுறேன், வந்து படுவா. அம்மா நல்லா புருவத்துக்கு மேலே அமுக்குமா. ஆமாம், மூக்குக்கு மேலே. அங்கேதான் நல்லா அமுக்குமா. ஆத்தி பிள்ளை தான் அறியாது இது காக்கையின் கூடு. நெட்டலைக்கு பேசாம தூங்க முடியும். என்னென்ன முடியாட்டியும் வாங்கி சும்மா இருக்காதே. நொய்யு நொய்யு நொய்யுன்னு பேசிக்கிட்டே இருந்தா அப்ப தலை மேல மேல தான் குத்தம். நமக்கு நல்ல தூங்க பேசாம. அம்மா தலை வலிக்குதுன்னு காப்பி போட சொன்னேன். ஏமா இந்த நேரத்துல தலை வலிக்குது? இஞ்சி போட்டு போடவா இல்ல சுக்கு தட்டி போட்டு போடவாம்மா? ஐயோ தலசி, அம்மாவுக்கு தலைவலி இல்ல, உன் தங்கச்சி காரிக்கு தான் தலைவலியா, வெட்டு தான் போட்டுக்கிட்டு பாவம். ஐயா நெட்டலைக்கு தலைவலியா? ஐயோ காய்ச்ச தலைவலி எதையும் தாங்க மாட்டாளே. நெட்டலைக்கு ரொம்ப வலிக்குதா? ஈர அக்கா போயிட்டு சுக்கு தட்டி போட்டு காப்பி கொண்டு வரேன், குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கா? தலைவலினா அக்காட்ட வந்து கேட்க வேண்டியதானடி. என்னடி பிள்ளைப்பா இந்த வாரை போட்டுக்கிட்டு ஓடியாரே. துளசிக்கா மெதுவாகவே போட்டுட்டு வா. ஏன் இந்த பதற மெதுவாக போட்டு வா போ. ஐயோ நீ சும்மா இருமுடி, உன்னால அதெல்லாம் தாங்கவே முடியாது. பேச்சுதேன் உனக்கு, வாயுதேன், மற்றதுல ஒண்ணும் இல்லை. அடி உன் அக்காவுக்கு உனக்கு தலைவலின்னு சொன்னவொடனே பதறி போயிட்டு ஓடுறா, அடக்க பறக்க ஓடுறா காப்பி போட. இப்படி அக்கா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க எல்லாம். அம்மா ஒன்று கேட்பேன், திட்டக்கூடாது. எப்போதும் மடியில் நீ துளசியை தானே மடியிலெல்லாம் போட்டிருப்ப, இன்னைக்கு என்னைய துளசி இன்னும் என் கைக்குள்ளேயே இருந்து வளர்றான்னு அர்த்தம். நீங்களாம் கையை மீறி அவங்க வளர்ந்துட்டேன்னு அர்த்தம். அப்படித்தேன். ஏம்மா என்ன நீ சொல்கிற? யாரோ விட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி விட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நானும் இந்த வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன், என்ன கையை மீறி வளர்ந்துட்டாங்க? அதுக்கு ஒண்ணும் இல்லை, பிள்ளையில இருந்தா வளரதான் செய்யுங்க. அதுக்கு ஒன்றும் அம்மா சொல்லலை. துளசியா இருந்தா அம்மா அம்மான்னு கைக்குள்ளையும் காலுக்குள்ளையுமே சுற்றி வருவா. நீங்க அவங்க வேலையை பார்க்கவும், பள்ளிக்கூடத்துக்கு போகவும், அடுத்து காலேஜுக்கு போகவும், அவ வேலைக்கு போகவும், இப்படி கையை மீறி போயிட்டேன்னு சொல்றேன். அவ காய்ச்ச தலைவலியா இருந்தா வந்து அம்மா படுத்துக்கிறவான்னு படுப்பா. நீங்க படிப்பீங்களாக்கா? பாடி வந்து படியில படுறீன்னு சொன்னா கூட யோசிப்பியே. அம்மா நான்லாம் மடியில் படுக்கணும்னு எத்தனை நாள் ஆசைப்பட்டுட்டே இருப்பேன் தெரியுமா? ஆனால் நீ துளசி மேலே தான் பாசமாக இருக்கேங்கிற வேறுப்பில் தான் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே வேற இருப்பியா? அப்புறம் எங்கிட்ட உன் மடியில் வந்து படுக்கிறது? இதுல என்ன மடி வெறுப்பு? இதுல என்ன வெறுப்பு? ஒரு பெத்த தாய்க்கு 10 பிள்ளைய பெத்திருந்தாலும் 10 பிள்ளை மேலந்தே பாசம் இருக்கு. அவ வெகுளித்தனமா இருக்கிறவ உன் அக்கா. நீங்க விவரமா இருக்கிறீனால அவளை பாப்பேன், அம்பிடுத்தேன். பாசம் அதனால இல்லாம போயிருமா பெத்த பிள்ளைய மேல பாசம்? லூசு தனமா பேசினாலே அப்புறம் எனக்கு கோவம் வர்றது. பாடி சத்தை இருந்து அம்மா கிட்ட பேசுங்கடின்னு சொன்னா அங்கிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களே நீலாம் அவளும். சரி அங்கிட்டு போமான்னு சொல்லிட்டு போவோம். அப்போ நீ எப்போ பார்த்தாலும் விட விட விடுன்னு திட்டிக்கிட்டே இருக்க, அதுக்கு காரணம் சொல்லு. என்னத்தை திட்டுறாங்க? பொம்பளை பிள்ளைய பொறுப்பு தரப்பா இருக்கணும், ஒருத்தவனுக்கு வாக்கப்பட்டு போறது என்ன அப்பா அக்கா வளர்த்தாங்கன்னு பேச்சு வந்துடக்கூடாதுல நாளைக்கு. அதுக்கு பொறுப்பா இருக்கணும், பொறுப்பா இருக்க, தோளுக்கு மேல வளர்ந்துட்டியே அப்படின்னு சொல்லி இப்படிதான் சொல்றது. இதுக்கான திட்டுறது பேசுறதாக்கு இதுக்கு? இப்படி எனக்கு என்ன பொறுப்பு தரப்பு இல்லாம தெரியக்கூடாதே. தான் குடும்பம், தான் அம்மா அப்பா அப்படின்னு குடும்பமா இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு கட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் மாமியா, தான் மாமனாரு, நான் நாத்தனாரு, நங்கைன்னு சொல்லிட்டு அனுசரிச்சு இருப்பியே. அதுக்குத்தான் வேற எதுக்கு? உள்ள வீட்டுக்குள்ளேயே ஒருத்தி கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா போற வீட்டுல ஒழுங்கா இருக்க முடியுமா? அதுக்குத்தான் அம்மா திட்டுவேன் பொறுப்பா இருக்கணும்னு. வேற எதுக்கு திட்டுறாங்க? புரியாம பேசுவேன் நீ. வந்திருக்கிறியா? இப்ப தலை அமுக்கவும் செத்த தேவலையா? தாக்கா காப்பி போட்டு கொண்டு வந்துருச்சு. எந்திரிச்சு குடி, மெதுவா வா. சும்மா பேசிக்கிட்டு இருப்பேன், பாசம் இல்ல நேசம் இல்லைன்னு. எந்திரி மெதுவா. அம்மா நெட்டலையே நெட்டலையே எந்திரிச்சத குடி, நல்லா சுட சுட குடி, எந்திரி. அம்மா அவ என்னைக்காவது மடியில படுத்திருக்காளா சொல்லு? பிள்ளைக்கே முடியல அவளை, அதனாலதான் இப்படி வந்து படுத்து தலையை அமுக்க சொல்றேன். அவளை பிடிச்சது நீ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க. ஏமா அதெல்லாம் அவளுக்கு புரிஞ்சுக்கிறவாளுகம்மா, நல்லபடியா நடந்துக்கிறவாளுகம்மா. நம்ம வீட்டு பிள்ளையம்மா சும்மா கோவமா படுறதே. அவளு நல்லா இருப்பாளுங்க பாரு, அதெல்லாம் சொல்ல பேச்சு கேட்டு நல்லா இருப்பாளுங்க. நீ அப்படி இப்படின்னு ஒரே தான் சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா. இந்த முடி குடி. அப்பா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு துளசிக்கா. நெட்டலைக்கு குடிச்சிட்டு அப்படியே செத்த நேரம் பாடு, சரியா போயிடலாம். ஆமா, தலை குத்துறதெல்லாம் தூங்காம இருக்கிறவங்க புத்தகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீல்ல, இதுக்குதான் சொல்றது. அப்பப்ப ஒரு நாளைக்கு செத்த நேரம் படிச்சிருந்தீனா அப்புறம் படிச்ச நேரத்துல பொழுதோட உட்காந்துக்கிட்டு படிச்சா இப்படித்தேன். இதுக்குதான் உன்னைய பேசுறது, வேற எதுக்கு பேசுறது? உடனே பாசம் இல்ல அவன் மேல பாசம்னு பேசுவியே. நீனும் பேசுவே, அந்த லாதாவும் இப்படித்தான் பேசுவான். குடிச்சிட்டு பாடுதே அம்மா சொல்ற மாதிரி கலகலன்னு இருக்கான். பொண்ணே இங்க வா, இங்க வந்து என்னன்னு கேட்டுட்டு போ. இங்க வா. ஐயோ அம்மா எனக்கு டைம் ஆயிட்டே இருக்கு. சொல்லுமா என்னம்மா? அம்மா பேப்பர் கைமா உட்காந்துட்டு இருக்க, எதுவும் எழுதணும் அதானே? இந்த மளிகை ஜாமானா? ஆமா பொண்ணு, சொல்றதை
எழுது. கத்திக்கிட்டு இருக்காத, நீ யாரும் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கலாம். நீ எதுக்கு? ஐயோ அம்மா, உனக்கு எழுத தெரியும்ல, உட்காந்து எழுதலாம்ல. ஐயோ பொண்ணி, நான் எழுத விட்டு விட்டு எழுதி போறேன். அப்புறம் கடைக்கார எனக்கு அதை விளங்க வைக்காம போதும் போதும் நான் போயிருந்தேன். நீ எழுதுவா. ஆட போமா, நான் அத்தாச்சி இருக்கு, அத்தாச்சி எழுத சொல்ல நான் போறேன். உன்னை சொல்ற வேலைக்கு நீ செய்ய பொண்ணி. அவ செய்ய இவ செய்ய ஏத்து பேசிக்கிட்டு இருக்காம. இல்லையே, சரியில்லையே. ஏமா மாமியார் மருமக ஈகோ ஆரம்பிச்சிருச்சோ? ரெண்டு பேரும் தான் முன்னாடி பண்ணியுமே வீட்டுல இருப்பீங்க. நீங்க தான் அக்காச்சி அப்போது எழுதுவாங்க. எது வேணாலும் அவங்ககிட்ட தானே சொல்லுவீங்க. இப்போ என்னாச்சு? ஏன் கட்டாச்சி, என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்குள்ளயும்? சம்திங் ராங். உங்க போதைக்கு நான் ஊருக இல்லம்மா, நான் போறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பொண்ணி, அதெல்லாம் என்ன பிரச்சனை? அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நான் போயிட்டு வரேன். என்ன வந்த உடனே சீக்கிரமே போறீங்க? எப்போ ரொம்ப நேரம் இருப்பீங்க? இவ ஒருத்தி சரந்தி, வேலை இருக்குன்னா நீ கிளம்பு, வேலை இல்லாட்டி இரு. அப்படித்தேன் என்னம்மா போட்டுட்டு வந்தாச்சு, இருப்பியா போவியன்னு. வேலை இருக்கா போறோம் சொல்லுவா, போயிட்டு தான் வரட்டுமே. யார்ட்ட நான் என்ன பண்ணேன்? ஏன் ஒரு மாதிரியா பேசுறிய? ஏன் சரந்தி, நான் என்ன ஒரு மாதிரியா பேசுறேன்? நான் நல்லாதான் எப்போதும் போல பேசுறேன். இல்ல, போன்னு சொன்னா நட்சத்திர நேரம் இருந்துட்டு போடி, என்னடி பண்ண போறேன்னு சொல்லுவிய. இப்ப வேலை இருக்குன்னா போன்னு சொல்றிய. நான் ஏத்தா, நான் ஏதாவது வாயை திறந்து கேட்டுவிட்டேன்னா உங்க குடும்பத்துக்கு அசிங்கமா போயிடும். உங்க குடும்பம் வேற, எங்க குடும்பம் வேற தானே. உங்க அசிங்கத்தை நாங்க எதுக்கு கேட்கணும்? நீங்க எதுக்கு சங்கடப்பட்டுக்கறணும்? பேசாம இருக்கிறதா இருங்க, போறதா இருந்தா போங்க. என்ன நடக்குதுங்க? அம்மா, என்னமா அதெல்லாம் பேச்சு? உங்க குடும்பம் எங்க குடும்பம்னு அத்தாச்சி பாரு, ஒரு மாதிரி முகம்லாம் மாறுது. கஷ்டப்படுவாங்கல்ல பொண்ணு. உனக்கு ஒண்ணும் தெரியாதுடி, இங்க அப்படித்தான் எல்லாம். நம்மளுக்கு எதுவும் அவங்க வீட்டுல நடக்கிற விஷயம் தெரிஞ்சு வச்சுனா அவங்க குடும்பமான காத்துல பறந்துருமா. அவங்க குடும்பம் வேற, நம்ம குடும்பம் வேற தானே. அவங்க வேற, நம்ம வேற தானே. நம்மளுக்கு எதுவும் தெரியப்படாது அங்க நடக்கிற எதுவும். ஐயோ அத்தை, எந்த விஷயம் வந்தாலும் இப்படி போட்டு போட்டு மறைக்காம பட்டுன்னு கேளுங்க. இல்ல நான் தப்பு பண்ணனா நாளை அரைஞ்சு என்னடி விஷயம்னு சொல்லுங்க. இப்படி இருக்காதத்த, நான் என்ன அப்படி மறைச்சேன்னு தெரியல. நான் போறேன், நான் போயிட்டு வரத்த. நம்மளோட அத்தாச்சி அப்புறம் என்ன சவந்தி, எதுவா இருந்தாலும் அங்கே ஊன்னு ஆறு சொன்னாலும் இங்கே ஒடியாந்த அத்தை மாமான்னு சொல்றவ இன்னைக்கு அதை மறைக்கணும் இதை மறைக்கணும் சொல்லக்கூடாது, அசிங்கத்தனமா போயிருந்தா உனக்கு இன்னைக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி தானே எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம மருமக ஏன் அப்படி இருக்கான்னு. அத்தை அடி போடி, அத்தை சொத்தைன்னு 5 பவன் சங்கிலி காணாம போயிருக்குது, திருட்டு போயிருக்குது, சொல்லக்கூடாதுன்னு மறைச்சு புட்டியலா. அப்படி பெரிய ஆனாய் போயிட்டிய, உங்க மாமாவுக்கு தெரியப்படாதுன்னு. இதான் அக்கா, ஏத்த நீ வேற திருடலாம் போல. எல்லாம் அந்த ஆளு தான் தூக்கிட்டு போயிட்டாரு, எங்க அப்பா தான். என்ன ஈக்கி வாக்கின்னு வீட்டுல சங்கிலி காணாம போயிருக்குது, அவன் ஆறு எடுத்தானே, ஆறு எடுத்து தெரியாம எடுக்கிற மனசையெல்லாம் திருட்டுவேன். ஏன் உங்க அப்பா எடுக்க சொல்ல மாட்டீங்களா? உங்க மாமா கிட்ட ஒரு போன் அடிக்க மாட்டீங்களா? என்ன ஏதுன்னு? ஏன் உங்க மாமாவுக்கு எனக்கு தெரிஞ்சா உங்க குடும்பமான காத்துல பறந்து போயிருமா? எங்களுக்கு எதுவும் தெரியப்படாதா? ஆடுனா தொட்டதுக்கெல்லாம் மாமா மாமா நத்தை நத்தைன்னு போன் அடிக்கிறவ ஒடியாடுறவ, வீட்டுல தங்க சங்கிலி இன்னைக்கு விக்கிற வேலைக்கு காணாம போனா சொல்லாம இருந்தா எங்களுக்கு மறைச்சினா அப்படி எப்படி இருக்கு? ஐயோ அத்தை, சொல்லக்கூடாதுலாம் இல்ல, புரிஞ்சுக்கங்க. மாமாவை ஏன் கஷ்டப்படுத்தணும் சிரமப்படுத்தணும்? நம்மளுக்காக பட்டது எல்லாம் போதும் அப்படிங்கிறதுக்காக தான். வீட்டுல தன்னன் தனியா 3 பொம்பளைன்னு கிடந்து கட்டி கதறிட்டு அழுது கிடந்திருக்கிய. இங்க எங்களுக்கு ஒண்ணும் தெரியாம நாங்க சேவனையன்னு இருந்திருக்கோம். ஒரு போன் போட்டுருக்கியா? மாமா அப்படி ஆகி போச்சுன்னு சொல்லியிருந்தா ஒடியாந்து இருக்க மாட்டோமா? தனியா கிடந்து அழுகணும்னா தேவையா? 4 போடு போடுங்க, மாமா பிடிச்சி வாங்கிருக்க மாட்டாரு. ஏன் அழுகணும்? ஏன் பொம்பளை எல்லாம் கிடந்து கதறணும்? ஓ, இதுதான் பிரச்சனையா? ஐயோ அத்தாச்சி, இப்ப செயின் என்னாச்சு? மாமாவை எடுத்துட்டு போனாரு. ஏன் அந்த மனுஷன் இப்படி இருக்காரு? ஆமா பொண்ணி, அவர்தான். சே, இந்த குடினால அந்த மனுஷன் இப்படி மாறி போயிட்டாரு. ஏத்த மறைக்கல நினைச்சா ஏன் முத்து மச்சானுக்கு போன் பண்ணி வாங்கன்னு கூப்பிடுறான்? சொல்லுங்க. மாமாவுக்கு திடீர்னு சொல்லி எதுவும் கஷ்டத்தை கொடுக்க வேணாமே, கொடுத்ததெல்லாம் போதும், ஏன் சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் உங்க மைனுக்கு போன் பண்ணேன். அது பிரியமா ஏதாவது பேசாதத்த. எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுல இருந்து போன் வந்தாவே மாமா பதறிக்கிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது சந்தோஷமா நாங்க சொல்றோமா? இல்ல, அதாயி போச்சு இதாயி போச்சு அப்படி போச்சு இப்படி போச்சு. அவருக்கு அப்பல இருந்து கஷ்டம் தான். இனிமே ஐசாயி அவர்கிட்ட எதையும் சொல்லணும். அதான் மச்சாண்ட சொல்லுவோமே, என்ன முத்து மச்சாண்ட சொன்னா. சரி விடு, அப்ப அந்த வார்த்தை எனக்கு இருக்கதானே செய்ய மறைக்கிறாயின்னு. சரிப்பா, இருந்தாலும் செயினும் என் மயம் வந்தான்ல, என் மயம் வாங்கி வந்து கொடுத்துட்டான்ல, அதுக்கப்புறமா அது ஒரு வார்த்தைன்னு சொல்லியிருக்கணும்ல. சொல்லியிருக்கணும் தான். ஐயோ அம்மா, அதான் உனக்கு தெரிஞ்சிருக்கல, அப்புறம் என்ன மறைக்கணும்னு வச்சிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்காதுல விஷயமே. இப்பதான் தெரிஞ்சிருக்கல
சொல்லாம இருந்தவனா உங்களுக்கு கஷ்டமாயிருச்சு. செவந்தி என்ன இப்படி மறைக்கிறாளே, ஒன்னும் சொல்ல மாட்டாங்கிறாளேன்னு. அத்தை மன்னிச்சிருத்த, எனக்கு நீ வேற மாமா வேற இல்ல, உங்களெல்லாம் சிரமப்படுத்த வேணாமேன்னு தான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மாமியார் மருமக ஒண்ணு சேர்ந்தாச்சு. சண்டை சச்சரவு அடிச்சுட்டு நின்றது மாதிரி சரியா போச்சு, சரியா போச்சு. சரி விடு விடு செவந்தி விடு. ஏதோ காரணத்தினால என்கிட்ட சொல்லணும் வேணாம்னு நினைச்சிருக்கேன். சரி விடு அத்தை. அதனால மத்த குடும்பம் மாதிரி மத்த மாமியாக்க மாதிரி நீயும் அப்படி இருக்காத. எது வந்தாலும் பட்டு தப்பு பண்ணா அது தப்பு, நல்லது பண்ணா அது சரி அப்படின்னு சொல்லிருத்த. செவந்தி அத்தை என்னைக்கு அப்படித்தான் இருப்பேன். இப்பவும் தெரியும் செவந்தி உன்னை மறைக்கிறது சொல்லலைன்னா ஏதோ காரணம் இருக்குமுன்னு. இருந்தாலும் உன் வாயால எனக்கு சொல்லணும்னு தோணுதில்ல. என்னகிட்ட மறைச்சாலும் சரி சரின்னு போயிருப்பேன். உங்க மாமா கிட்ட சொல்லலையேன்னு எனக்கு வருத்தம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மாமியார் மருமகளே, அப்புறம் என்ன சேர்ந்துட்டீங்கல்ல, இன்னும் பிரச்சனை இல்லைல்ல? நீங்களே மளிகை ஜாமான் என்ன வேணும் ஏது வேணும் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் நீங்களே எழுதிக்கிறீங்களா? நான் அப்ப கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. அடியே நாத்தனாரே, என் பாச ஆசை நாத்தனாரே, இடத்த கழிப்பு அதுதான் எங்க அத்தைக்கு என்ன தேவையோ நான் பாத்துக்கிறேன். ஓட போவீங்களா?